ஒரு ஃபேமிலியில் கப்பல்ஸ் இருக்காங்க. இவர் திடீர்னு அவர் இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணினாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா பிஸ்னஸ், அவங்களுடைய லீகல் டிரான்சாக்ஷன்ஸ், இல்லை பேங்க் ரிலேட்டட், ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், இந்த மாதிரி சகல ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கட்டும், வீட்டுக்கான எல்லாமே இவர் எல்லாமே பார்த்துக்கிட்டதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யார் இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, ஹூ இஸ் த ரைட் பர்சன், அந்த மாதிரியான உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் யார், இதெல்லாம் வந்து தன்னுடைய ஒய்ஃப்க்கு தெரியப்படுத்தணும். அவங்க கேட்கலனாலும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹஸ்பண்டோ சரி இல்லை ஒய்ஃப் யார் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்களோ ரெண்டு பேருக்குமே அது தெரிஞ்சிருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு நிர்கதியில் நம்ம தள்ளப்பட மாட்டோம். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலியில் கப்பல்ஸ் இருக்காங்க. இதில் சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன் நம்ம இதை பற்றியான டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுடைய கிளைண்ட் ஒருத்தர், அவருக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும் ஒரு 60-65 ஏஜ் இருக்கும். அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 55 to 58 ஏஜில் இருப்பாங்க. இவர் திடீர்னு அவர் இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணினாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு பிஸ்னஸ், அவங்களுடைய லீகல் டிரான்சாக்ஷன்ஸ், இல்லை பேங்க் ரிலேட்டட், ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், இந்த மாதிரி சகல ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கட்டும், வீட்டுக்கான எல்லாமே இவர் எல்லாமே பார்த்துக்கிட்டதுனால அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எந்த கொஸ்டின்ஸையும் தன்னுடைய ஹஸ்பண்டை கேட்கணும்னு அவங்க நினச்சதில்லை. அவங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணணும்னு அவங்க நினச்சது கிடையாது. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க இன்கேப்பபிள்னு நம்ம சொல்ல வரல. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கூடவே இருப்பாங்க, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய சொசைட்டியில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களையும் பார்க்குறோம். ஸோ ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, கேர் எடுத்துக்கிறாங்கன்னும் போது ஒய்ஃப் அதுக்குள்ளேயே அவங்க வந்து வர்றது கிடையாது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எதுலேயுமே வந்து அவங்க இன்வால்வ் ஆகிறது கிடையாது. இதில் ஒரு ரியல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக இருக்கேன் அப்படின்றத விட எனக்கு தனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்றது அந்த ஃபியர் தான் வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். இதில் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்தையும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய எந்த ஒரு தாட் ப்ராசஸ், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யார் இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, ஹூ இஸ் த ரைட் பர்சன், அந்த மாதிரியான உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் யார், இதெல்லாம் வந்து தன்னுடைய ஒய்ஃப்க்கு தெரியப்படுத்தணும். அவங்க கேட்கலனாலும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே ஹஸ்பண்ட்ன்ற ஒரு கடமையை வந்து அவர் கண்டிப்பாக இந்த விஷயங்களை அவர் இருக்கும்போதே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் தன்னுடைய ஒய்ஃப்க்கு. ஒய்ஃபோடைய கடமை என்னென்னா, ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பண்ணுறார் அப்படின்றத அவங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக அவங்களும் இன்வால்வ் பண்ணிக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் ஹஸ்பண்டும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் டிபெண்டன்சியாக எப்போயுமே இருக்காதுங்க. அது எப்போயுமே சேஃப்டி கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஒரு ஃபினான்ஷியல் இதையாவது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒய்ஃபோட கடமை. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் தெரியுமா. ஸோ நம்மளுடைய ஃபியர், அதாவது நமக்கு எதுவுமே தெரியலையே, நம்மக்கிட்ட இவ்வளோ அசட்ஸ் இருக்குது, இது யாருக்கிட்ட நம்ம இதை கேட்கணுன்னு நம்ம டிபெண்ட் பண்ணுவோம் ஒருத்தரை. அப்போ நமக்கு வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், யாரை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அவங்களுக்கு தனிமையே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய, நம்ம சொசைட்டியில் இன் அண்ட் அரௌண்டு நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன மெசேஜ் நான் உங்களுக்கு இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நாலேஜ் அப்படின்றது இட் வில் பி ஷேர் டு எவ்ரி ரிலேஷன்ஷிப். நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃப் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும், இல்லை நம்மளோட சில்ட்ரன், இவங்க எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பற்றி அட்லீஸ்ட் இனிஷியலாக பேசிக்கை பற்றியாவது ஃபேமிலியில் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க அதை தெரியப்படுத்தணும், ஷேர் பண்ணணும். அதே போல் கண்டிப்பாக ஹஸ்பண்டோ சரி இல்லை ஒய்ஃப் யார் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்களோ ரெண்டு பேருக்குமே அது தெரிஞ்சிருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு நிர்கதியில் நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து
இருக்க ப்ராப்ளம் நமக்கும் வந்துடக்கூடாது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த மெசேஜில் உங்களுக்கு நான் எப்பயுமே கொடுக்கணும்னு நினச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ்.